வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்களோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம்சான்னு சொல்லி ஸ்ரீலங்கன் பீஃப் சம்சா நல்ல ஃபேமஸான சாப்பாடு உண்டு ஸ்ரீலங்காவில். அது இதை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பீஃப் சம்சா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், பீஃப் கிரவுண்ட் பீஃப் நான் இங்கே எடுத்திருக்கிறேன். இது 400 கிராம் எடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் கிரவுண்ட் பீஃப் இல்லைன்னு சொன்னால் நார்மலான பீஃப் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு கிரைண்டரில் போட்டு சின்னனா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை சின்ன சின்ன வெட்டி கூட நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நான் கிரவுண்ட் பீஃப் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒலிவ் ஆயில், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் இருக்குது, வெட்டி இருக்குது, அப்படி வெட்டி இருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த இருக்குது 5 கார்லிக் எடுத்திருக்கிறேன். ஒரு பீஸ் ஜிஞ்சர் இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன். மற்றது சம்சா ஷீட் நான் கடையில் வாங்கி வச்சிருக்கிறேன். இது கடையில் இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு உரைப்பு தேவைன்னா நீங்கள் மேலதிகமாக ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கறிவேப்பிலையும் ரம்பலையும் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் 4 செத்த மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் எடுத்து இப்படி விதை நீக்கிட்டு அதில் 1.5 டீஸ்பூன் பெரிய சீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் நல்லா பவுடர் ஆக்கிட்டு வர வேணும். இதில் நார்மலாக நாங்கள் வளமையாக போடுற வாசத்துக்கு போடுற சரக்குத்தூள் தான் இருக்குது. எல்லாம் சேர்த்துட்டு நான் செய்து காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் இந்த சம்சாக்கில் வைக்கிற அந்த ஃபில்லிங்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இப்படி ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு என்ன செய்ய வேணும்னா, முதலாவது நாங்கள் இந்த பீஃப் எடுத்து இப்படி போட வேணும் இல்லை. இப்போ ஓகே, இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷமாக நான் தொடர்ந்து அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஹீட்லேயே ஸ்டர் பண்ணி கொண்டிருக்கேன். தண்ணி எல்லாம் வற்றிட்டு இப்போ இந்த மீட்டில் இருக்கிற ஒரு பெட்டன்மை இருக்குது தண்ணி, அது உருகிட்டு நல்லா உருகி ஒரு ஒயிலி, அதுக்குள்ளே இருக்கிற ஒயிலே நாங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, மஞ்சள் தூளை இதுக்குள்ள ஆட் பண்ண வேணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. உப்பையும் போட்டுட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட வேணும். அதையும் போடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பச்சை மணம் போக வேணும். இந்த இறைச்சியில் இருக்கிற அந்த கிரவுண்ட் மீட்டில் இருக்கிற ஒயிலையே அதை நல்லா பொரிக்க விடுவோம் நாங்கள். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வச்சு நாங்கள் இப்படி நல்லா ஸ்டர் பண்ணி கொண்டிருக்கல திருப்பி நாங்கள் இந்த மாதிரி பச்சை மிளகாயை இதுக்கு ஆட் பண்ணுவோம். இப்போ தனி மிளகாத்தூள் இருக்குது, இதை ஆட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை நாங்கள் ஆட் பண்ணுவோம். இதில் பாருங்க என்னென்னா, நான் இந்த மீட்டில் இருக்கிற ஆயிலில் தான் இதையெல்லாம் ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கெல்லாம் பொரிப்படுறது தேவையில்லை, வதங்கிதான் சரி. ஏன்னா சாப்பிடத்துல வெங்காயம் எங்களுக்கு சம்சாக்கெல்லாம் கடிப்பட வேணும், அதுக்காக வதங்கினா சரி. இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் காணாமல் இருந்தால் நீங்கள் இந்த டைமில் எண்ணெயை விட்டுக்கொள்ளலாம். ஏன்னா அது ஒவ்வொரு மீட்டை பொறுத்து தான் இருக்குது. சில மீட்டுகள் கொஞ்சம் கூட ஒயில் விடும், சிலதுகள் கூட ஒயில் விடாது. இப்போ இது பெருசாக ஒயில் விட இல்லை. அதுக்காக நான் லைட்டாக ஒரு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒலிவ் ஆயில் இதுக்குள்ளே விடுவேன். ஓகே, இப்போ
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வதங்கிட்டு நல்லா. இந்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன செய்ய வேணும், நல்லா நெருப்பை வந்து லோவுக்கு விட்டுட்டு இப்போ இந்த கறிவேப்பிலை ரம்பையில எல்லாம் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கோம் தானே, இதை இதுக்குள்ள நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு பார்க்க வேணும். உப்பு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்ச அந்த மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகு, பெரிய சீரகம் எல்லாம் இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் நீங்கள் இப்படி போட்டுக்கொள்ள வேணும். பார்த்து அளவுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட வேணும். இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த வாசத்துக்கு வச்சிருக்கிற தூளையும் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு புளி போட விருப்பமானாக்கள் புளி போடலாம், அது ஆப்ஷனல். சில ஆட்கள் புளி போட மாட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உப்பை பார்த்துக்கொள்ளுங்க சரியா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சம்சாவுக்கான பீஃப் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. நான் கொஞ்சம் இதுக்குள்ள லைட்டாக ஒரு தேசி புளி இப்படி விருப்பம் கொண்டா விடுங்க, பிரச்சனை விடாச்சியும். இனி உங்களுக்கு இதை நாங்கள் வந்து சம்சாக்கில் வச்சு செய்யக்குள்ள காட்டுறோம். அப்படி வருது பாருங்க, அழகாக ரெடியாக வந்துட்டு ஃபில்லிங்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்சாவுக்கு ஷீட் ரெடி பண்ணி வந்துட்டேன். இந்த மாதிரி சைஸுக்கு நான் வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் வெட்டி கொள்ளுங்க. வெட்டிட்டு இதை வந்து நாங்கள் செஞ்சு முடிக்கும் வரைக்கும் ஈர துணியால் மூடி வச்சுட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சுற்ற வேணும். இப்போ நான் என்னென்னு சொன்னால் ஒரு சம்சா சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு முதல் கொஞ்சம் மாவு எடுத்து என்ன செஞ்சுருக்கிறேன்னா, நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கணும் ஒட்டுறதுக்காக. அந்த இந்த போர்டர்கள் அதை வந்தால் ஒட்ட வேணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து இந்த சம்சாடை இதை எடுத்து ஒரு முக்கோண ஷேப்புக்கு நாங்கள் இப்படி மடிச்சிட்டு வர வேணும். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சிட்டு இதை கொண்டு வந்து இதில் இப்படி பூசிட்டு இதை ஒட்டி கொள்ள வேணும். ஒட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அதுக்குலேருந்து எந்த லீக்கும் வராது. திருப்பி மற்ற பக்கத்தை எடுத்து இப்படி அதையும் இந்த சைடில் வச்சு ஒட்ட வேணும். இந்த இருக்குது அந்த மாவை தண்ணியில் லைட்டாக தான் கரைச்சிருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுற புதுசாக செய்கிறாக்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ நாங்கள் இதை எடுத்து இந்த பாக்கெட் மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டபுள் லேயர் போட்டு கூட செய்யலாம். நான் ஒரு இதில் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொன்றால் சுற்றி கொள்வது, அது இன்னும் ஃபேமாக இருக்குமன்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த பாக்கெட் மாதிரி வந்துருக்குது. இந்த பாக்கெட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேணும், எங்களோட ஃபீலிங்ஸ் இந்த இருக்குது தானே, இதை எடுத்து இப்படி இதுக்குள்ள நல்லா பிடிச்சிட்டு இப்படி போட்டு இப்படி அமர்த்தி விட வேணும். அப்போ தான் இந்த உள் பக்கம் இதுக்குள்ள வந்து சரியாக செட் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரு கூரான கத்தியோ ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கூட இப்போ உள்ள இதுக்குள்ளே தள்ளி விடலாம், இந்த பக்கெட் இந்த மூளைக்குள்ளே வாரத்துக்கு. இப்போ அதுக்கப்புறம் இப்படி கையால் நல்லா அமர்த்தி கொள்ள வேணும். இதை வந்து ஃபேமாக வாரத்துக்கு இந்த பக்கெட்டுக்குள்ளே. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஆயிட்டுது. இப்போ திருப்பி என்ன செய்ய வேணும், இந்த மாக்கலவை எடுத்து இப்படி போட்டுட்டு இதுலேயும் போட்டுட்டு இந்த வெளியால் இருக்கிற இந்த பக்கத்துலேயும் இப்படி ஒட்டிக்கொள்ள வேணும். நான் என்ன செய்கிறேன்னா, இதை திருப்பி இன்னொரு பேப்பர், இந்த சம்சா பேப்பரால் திருப்பி சுற்றுறேன். நான் இன்னொரு பேப்பரை வச்சுட்டு திருப்பி என்ன செய்கிறது, அதை இப்படி சுற்றி விட்டுட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி
செஞ்சு விட்டிங்கன்னா சரியாக வரும். இந்த இதையும் முட்டை வேணும். ஒட்டிட்டு எக்ஸஸ் வெளியால் மேலதிகமாக இருக்கிறதுகளை மடிச்சு ஒட்டி விரண்ட ஒட்டி விடலாம், அல்லது நீங்கள் கத்திரிக்கோல் ஒன்று எடுத்து அதை வெட்டி விடலாம். இந்த மாதிரி. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக வந்திருக்குதுண்டு. உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்க, நாங்கள் எங்களோட சம்சா எல்லாமே சுற்றி வடிவா எடுத்து வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் இது எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு பாருங்க. இதுக்குள்ள வந்து நல்லா மீடியத்துக்குள்ளே தான் நீங்கள் வச்சுக்கொள்ளணும். மீடியத்துக்கும் லோவுக்கு முடியல தான் எண்ணெயை வச்சுக்கொள்ளணும், இல்லாட்டி தீஞ்சிடும். இப்போ நாங்கள் எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். நீங்கள் போட்டுட்டு இதை உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு 1 மினிட் விட்டு வைக்க வேணும். அப்போ கீழே அது கீழ்ப்பக்கம் பொரிஞ்சதுக்கு பிறகு நல்லா மேலே பம்பாய் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு தான் இதை மாற்ற வேணும். உடனே மாற்றக்கூடாது. இப்போ நாங்கள் மாற்றுவோம். பாருங்க, இங்கே மேலே பாருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ வந்திருக்குது இப்படி. இந்த டைமில் பார்த்து இதை இந்த பக்கத்துக்கு மாற்றிடுவோம். நிறைய சம்சாவையும் ஒரே அடியாக போட்டு பொரிக்க வேணாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலருக்கு இந்த சம்சா பொரிஞ்சிட்டு பாருங்க. இப்போ நான் இதை இறக்கி எடுக்கிறேன். இப்போ நான் இன்னொன்று பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அழகா கோல்டன் கலருக்கு வந்திருக்குது. இப்படி இறக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த சம்சா எல்லாம் நாங்கள் பொரிச்சு வந்துட்டோம். இவ்வளோ வடிவாக கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. பெரிய ஒரு கஷ்டமான வேலை இல்லை. இங்கே பாருங்க எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்குதுண்டு அழகாக இருக்குது. வரும்னா நம்ம பாருங்க காட்டுறோம் உங்களுக்கு. ஒன்று எடுத்து இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஜிஞ்சர் இதெல்லாம் அப்படியே உள்ள அழகாக தெரியுது பாருங்க. அழகாக இருக்குது. நாங்கள் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்றோம் அதே வடிவாக அப்படியே பார்க்குறதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், நாங்கள் இப்படி ஜிஞ்சர் போட்டு பிளேன் டீ போட்டு வச்சுருக்கோம். இஞ்சி பிளேன் டீ இந்த மாதிரி சம்சாவோட இப்படி சோஸில் தொட்டு சாப்பிட்டுட்டு இந்த இஞ்சி பிளேன் டீயும் குடிக்கும் பொழுது அப்படியே நாங்கள் நாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்கும். செம்மையாக இருக்கும். ஏன்னா அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. வடிவாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் என்ன மாதிரி என்று சொல்லி. மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் டு க்ரோ அப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.